இந்த மங்களா ஸ்லோகம் வந்து பிரதிபந்த நிவத்தியர்த்தம் மங்களா ஸ்லோகம். ஜென்ரலி மங்களா ஸ்லோகம் வந்து பகவானை இன்வோக் பண்ணி இருக்கும் இல்லையா, ஈஸ்வராவை இன்வோக் பண்ணி இருக்கும். ஆனால் இங்கே வந்து வித்யாரண்யர் என்ன பண்ணுறாருன்னா குருவோட கிரேஸை வந்து இன்வோக் பண்ணுறார். ஏன் குருவோட கிரேஸை இன்வோக் பண்ணுறார்? வேதாந்தா ட்ரெடிஷனில் ஈஸ்வரா இஸ் ஈக்குவல் டு குரு ஒரு குரு இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. அதனால் ஒருத்தரை இன்வோக் பண்ணாலே இன்னொருத்தர் இன்வோக் ஆகிறா மாதிரி ஆயிடுறது. ஏன்னா வந்து ஒரு உபனிஷத் வந்து சொல்கிறது, யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தா பிரகாஷந்தே மகாத்மனஹா அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத். யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரா இஸ் ஈக்குவல் டு குரு அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோ ரெவரன்ஸ் நாம் வந்து ஈஸ்வரா மேலே வச்சுருக்கோமோ அவ்வளோ ரெவரன்ஸ் குரு மேலேயும் வைக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒன் அண்ட் தி சேம் அப்படின்னு சொல்கிறது. யதா தேவே ததா குரௌ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிசைப்பிளுக்கு தான் இந்த டீச்சிங் நன்னா உள்ளே போகும். யார் வந்து குருவை ஈஸ்வராவாக கன்சிடர் பண்ணுறாளோ அவளுக்கு மட்டுமே இந்த டீச்சிங் நன்னா அசிமிலேட் ஆகும். ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டோன்னா அந்த தண்ணியை எப்படி அதை அப்சர்வ் பண்ணும், அந்த மாதிரி நம்மளோட மைண்டு வந்து இந்த டீச்சிங்கை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து டீச்சரை ஈஸ்வராவாக கன்சிடர் பண்ணணும், அவ்வளோ ரெவரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால வித்யாரண்யர் இங்கே என்ன பண்ணுறார், குரு நமஸ்காரத்தோட இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார்.